Hi friends, welcome to Safina Vlogs. இன்னைக்கு ஒரு நியூ இயர் vlog தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த vlogல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ இயர் நாங்க எப்படி செலிப்ரேட் பண்றோம், நைட் எங்க போய் புர்ஜ் கலிஃபால போய் எப்படி ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறோம் அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். அதுக்காக புர்ஜ் கலிஃபாக்குள்ள நாங்க போக மாட்டோம் எப்பவுமே. அதுக்கு ஆப்போசிட் ரோட்ல நின்னு ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு பள்ளியாசலுக்கு முன்னாடி ஒரு பார்க்கிங் இருக்கும் இல்லையா, அங்க வந்து நாங்கள் கேக் கட் பண்ணிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே டிஸ்போஸ் ஆயிடுவோம். இன்னொரு மெயினான திங் என்னன்னா, என்னோட பையனுக்கு வந்து ஜான்வரி 1 தான் பர்த்டே. அவன் வந்து நியூ இயர் பேபி, எங்களுக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவனுக்காக கேக் கட் பண்ணுவோம் நைட்டு. ஸோ இந்த vlog ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், பார்க்கலாமா? இப்போ வெளியே போகணும் இல்லையா, ஆக்சுவலாக முன்னாடி எப்போவுமே டீ போட்டு எல்லாமே பக்காவாக தான் எடுத்துகிட்டு போவேன். இன்னைக்கு அவ்வளோ பெரிய க்ரௌடு ஒன்றும் வரல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு வேறு ப்ரோக்ராமில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 2-3 ஃபேமிலியும் அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஃப்ளாஸ்கில் டீ போட்டு வைக்க வேண்டாம், சரி அதுக்காக திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கே போய் டீ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதோட திங்ஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி பேக்கில் வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். போகலாமா? மெயினாக டீ குடிக்க கப்பு, கேக் சாப்பிட்றதுக்கு பிளேட்டு, ஸ்பூனு, கச்சடா பேக்கு, டீ போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதோட சட்டி, கரண்டி, ஒரு சல்லடை, அப்புறம் வந்து சுக்குமல்லி காஃபி. ஏன்னா நைட்டில் இல்லை யாருமே மில்க் டீ குடிக்க மாட்டோம். ஸோ சுக்குமல்லி காஃபி பவுடரு, அதுக்கப்புறம் இது வெல்லம், நாட்டு சக்கரை, இது வேணால் போட்டுக்கலாம் சுகரை தவிர. ஸோ அதோட மெயின் திங் என்னன்னா, டிஷ்யூ எடுத்து வைக்கணும். ஏன்னா எப்பப்பா டிஷ்யூ மறந்து வச்சுட்டு போய் உன் கார்லக்கு என் கார்லக்குன்னு படாப்படுவோம். கேக்கு கட் பண்ணுவோம், ஆனால் நைஃபை மறந்து வச்சுட்டு போயிடுவோம். ஸோ நைஃபு, டிஷ்யூ பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இதை மட்டும் எடுத்துகிட்டு தான் போகிறோம். கார் வந்து ஆல்ரெடி வந்து கேக் வந்து கார்லேயே இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஏங்க நீங்க நல்லா பிரியாணி பண்ணுவீங்கல்ல, எப்ப பண்ணி தருவீங்க? பிரியாணி பண்றதுக்குலாம் எங்களுக்கு சமைக்க மூடா வருது. டெய்லி நாங்க சமைக்கிறது இல்ல. அது என்ன உங்க அம்மா வந்து போட்டு பிரியாணி, அது என்னது ஊறுகாய் சிக்கன் சொல்லுவாங்களே, அது என்னென்னமோ பண்ணீங்களே, எங்களுக்கு சமீனாவும் கேட்டுட்டே இருக்காங்க எப்ப பண்ணுவீங்க எப்ப பண்ணுவீங்க எப்ப 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 வீடியோ ஆன்ல இருக்கிறதா அமைதியா பேசிட்டு இருக்கேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். சமீனா கேட்டுக்கங்க, பிரியாணி பண்ணி வாங்காம விடுறது இல்லை. வேற எதாவது எடுத்துக்கணுமா? இல்லை இல்லை, டிஷ்யூ மட்டும் எடுத்து வைக்கணும் மறந்துடாம, மற்றபடி எல்லாமே ஓகே. பத்தி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன என்ன எழுதியிருக்கு அதுல? வாட் ரிட்டன் ஹியர்? Happy New Year and happy birthday Salman. ரெடி போலாம். எல்லாமே ஐயோ அங்க இருக்க எடுத்துட்டு வந்துடுறேன். மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். ஓகே, அப்படிதான் வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து டீயே போட போறோம். இந்தாம எடுத்துட்டு சொல்லிட்டு எடுத்து வந்துடலாம். சரியா? இப்ப கேஸும் சிலிண்டர் எடுக்கணும்ப்பா. ஐயோ கேஸ் இருக்கும், சிலிண்டர் கண்டிப்பா இருக்கும்பா, கேஸ் உள்ள இருக்கும் கண்டிப்பா. ஓகே, அது என்னடா, சமைக்க தெரியாதவங்க முன்னாடி, ஆர்கனைஸா இருக்க தெரியாதவங்க முன்னாடி இந்த மாதிரி அவமானப்படுறது எப்பயாவது நடக்கத்தான் செய்யும். அது ஹஸ்பண்ட் முன்னாடி நடக்கும். ஒன்று தெரியுமா, இதை நான் ஆக்சுவலாக சாப்பிடா போடலாம் நினைச்சேன். ஒரு வார்த்தையில வந்து ஒய்ஃபை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்குவது எப்படி, அது யார் தெரியுமா? அது அவர் தான். அவருக்கு இதேதான் வேலை, என் ஹஸ்பண்ட் தான். அதை நான் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணாதான் எனக்கு மனசு. அது எனக்கு மட்டும் நடக்காது, எல்லாருக்கும் நடக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். சரியா? இப்ப கிளம்பல, அவசரமாச்சு, கிளம்புங்க. ரோடு இவ்வளவு காலியா இருக்குது, எனக்கு தெரியல. இல்ல நான் வரேன். விஐபி விஐபி யார்? விஐபி உங்க யூடியூபர் பொண்டாட்டியா? அதனால ரோடெல்லாம் கிளியர் பண்ணி. என்னங்க இவ்வளவு கிளியரா இருக்கு, ஒண்ணும் புரியலையே. எனக்கே புரியல.
இந்த டைம் வழக்கத்துக்கு மாற அவ்வளோ போலீஸுங்க, எல்லா பக்கம் போலீஸாக குவிச்சு வச்சிருந்தாங்க. எப்போவுமே எல்லாம் ரோட்லேயே நின்று மோஸ்ட்லி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துருவோம் நாங்கள். இந்த டைம் யாரையுமே ரோட்டில் நிற்கவில்லை, போலீஸ் கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் எப்போவுமே அல்கைல் ரோடுக்கு ஆப்போசிட் இருக்க ரோட்டில் அப்படியே நின்றுட்டு ஆப்போசிட் ரோடு தான் ஆக்சுவல் நின்றுப்போமா நம்ம புர்ஜ் கலிஃபாக்கு. அப்படியே ஜஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்ச உடனே கார் எடுத்துருவோம். வித்தின் 10 to 15 மினிட்ஸில் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். இதோ இந்த ரோட்டில் தாங்க நின்றுப்போம். ஆனால் இந்த டைம் ஒரு காரை நிற்க விடலைங்க. அப்போ எவ்வளோ ஹை லெவல் செக்யூரிட்டின்னு பார்த்துக்காங்களே. ஒரு காரை நிற்க விடல 5 மினிட்ஸ் பிஃபோர் வரையும். நாங்கெல்லாம் கூட நினச்சோம் லாஸ்ட் 10 மினிட்ஸ் தானே விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் கார் கூட ரோட்டில் நின்று இந்த டைம் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கவே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. இந்த அல்கைல் ரோடு வந்து ½ hour 1 hour பிஃபோரே ஃபுல்லாக ஜாம் ஆகி நின்றுவோம் உங்களுக்கு. பட் இந்த டைம் ஒரு கார் கூட நிற்க விடல. போலீஸ் பாவங்க. ஆனால் இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு இடம் அலாட் பண்ணிருக்காங்க. அதுல போய் பார்க்கிங் போட்டு வந்து பார்க்க சொல்றாங்க. நாங்களாம் பேரிகேடுக்கு இந்த சைடு தான் நின்றுருக்கோம் பாத்தீங்களா. ஆனா என்ன, அதுல இருந்து கார் எடுத்துட்டு வீடு போய் சேரது தான் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். மோஸ்ட்லி ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்க முன்னாடி நிறைய கண்ட்ரிஸோட ஃபிளாக் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த டைம் அவ்வளோ கண்ட்ரிஸ் இல்லை. இந்தியாலாம் எதிர்பார்த்தா இந்த டைம் இந்தியாவோட ஃபிளாகே போடவே இல்லை. நீங்க யாரும் பாத்தீங்களா? இந்த டைம் இன்னும் நோட் பண்ணீங்களா, புர்ஜ் கலிஃபால 9 மினிட்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் லாங்கா. ஹாப்பி பர்த்டே சல்லு. எப்போவுமே இந்த 7 எமிரேட்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா ராசல் கைமால தான் லாங்கஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் அதையும் மீறி அபுதாபியில் 53 மினிட்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான பலூன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கிராண்டாக நியூ இயரை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அபுதாபியில். இது வழக்கம் போல ராசல் கைமால ஃபயர் ஒர்க்ஸ் வித் ட்ரோன் ஷோ வேற செம்ம கிராண்டாக இருந்துச்சு. அங்கேயும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போயிருந்தாங்க. அவங்க தான் எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இப்படி தான் இருக்கும் நியூ இயர். ஃபுல் யூஏயும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் நிறைய டூரிஸ்ட் இங்கே வர்றாங்க இல்லையா. முதல்ல ரோட்லேயே நின்று கேக்கை மட்டும் கட் பண்ணிட்டு பட் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் எப்போவுமே. ஆனா இந்த டைம் ரோட்ல கூட கேக் கட் பண்ண முடியல, அவ்வளோ போலீஸ் இருந்தாங்க. நாங்க நின்றுந்தது வேற ஃபுல்லா சாண்ட் ஏரியாவை நின்றுந்தோமா, ஃபுல்லா மண்ணா இருந்துச்சு. ஸோ அங்கிருந்து எப்படா வெளியே வருவோம்னு சொல்லிட்டு இங்க நம்மளோட ஏரியா பள்ளியாசலுக்கு முன்னாடி ரொம்ப பீஸ்ஃபுல்லா செம்ம சூப்பரா இருந்துச்சு. இங்க வச்சுதாங்க கேக்கை கட் பண்ணோம். Happy birthday to you. Happy birthday dear Salman. Happy birthday to you. Waiting for long time. Now only happy. Eat it. Eat it. My dad got scared, bro. My dad got scared. He thought I was gonna do something. How old are you? How old are you? 7. Ulta 7 again. Do it again. That's wrong. Do it again. That's wrong. Yes. That's correct. 7 years old. Happy New Year. Happy New Year. Happy New Year. Oh. அப்படி பக்கத்தில் கேஃபிட்டீரியா வெஜ் அண்ட் நான்வெஜ் சமோசா வாங்கிட்டு சுக்குமல்லி காஃபி நல்லா கொதிக்க சூடாக அந்த கிளைமேட்டில் போட்டு எல்லாரும் நின்று சிரிச்சுக்கிட்டே அந்த காஃபியும் சமோசாவையும் சாப்பிட்டு வந்தோம். இப்படி தாங்க எல்லா நியூ இயர் செலிப்ரேஷனும் எங்களுக்கு இங்கே போகும். ஜனவரி 1 வீட்டில் எல்லாருக்கும் லஞ்ச் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வீட்டில் கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரல. எப்பவுமே டிசம்பர் லீவில் இந்தியாவில இருந்தோ இல்லை மற்ற கண்ட்ரிஸ் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா கல்ஃபில், அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வெக்கேஷனுக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. துபாயில் எப்பவுமே நியூ இயர் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெக்கேஷன் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல, மற்றவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த வின்டர் பிரேக் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெளியே போயிட்டே தான் இருக்கோங்க கிட்ஸை கூட்டிட்டு. சரியான டயர்டு, சரியான தூக்கமும் இல்லை. நியூ இயர் அன்னைக்கு நைட்டு வெளியே போயிட்டு லேட்டாக தானே வந்தோம். நான் தான் சமைக்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் சொன்னார் வேணாப்பா ரொம்ப டயர்டாக இருக்க வெளியே வாங்கிக்கலாம் சொல்லிட்டாரு. அப்படி சொன்னால் பெரிய சந்தோஷமே நமக்கு. அப்படியான்னு சொல்லிட்டு வெளியே வாங்கி லஞ்ச் வேலையை முடிச்சாச்சு. மட்டன் பிரியாணி பெரியவங்களுக்கு, சிக்கன் பிரியாணி கிட்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஹலீம் வாங்கியிருந்தோம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக. குலாப் ஜாமுனோட லஞ்சை முடிச்சாச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு லஞ்ச். எல்லாரும் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் போது நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ராஜராணி விளையாடுவோம், அதுக்கப்புறம் பூஸ்ட் விளையாடுவோம், அப்படி இல்லைன்னா கார்ட்ஸ் விளையாடுவோம். கண்டிப்பா ஏதாவது ஒரு கேம் விளையாடாம இருக்க மாட்டோம். சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஃப்ரெண்டு புதுசா ஒன் டைம் ஆட் ஆவாங்க. அவங்களுக்குலாம் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா, அவங்களுக்குலாம் ஒவ்வொரு டைம் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கார்டு விளையாடவே ஆரம்பிக்கிறது. ரமேஷ் அங்கிள் ஸ்டார்ட். இல்ல நம்ம எப்பவுமே அஃப்சல் தான் களவாணி பட்டம் வாங்குறது. அஃப்சல் அண்ணு, கேசி அண்ணு, யாசரு, ஆஃப்ரின் வீட்டுக்காரு ஜாஃபர் அண்ணு, இவங்க பிரபு, சல்மானு, இதுக்கெல்லாம் வந்து ஃப்ராடு கூட்டங்க. She is giving the
இது அவ்வளோ பெரிய கஷ்டமான கேம்லாம் இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு கார்டு போடுவாங்க. சின்ன நம்பரா இல்லாமல் நம்ம கிட்ட இப்போ பெரிய நம்பரா வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கவங்க கார்டை கேட்டால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அன்டில் கே வந்தால் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். ஏவோ ஜோக்கரோ வந்துச்சுன்னா நீங்கள் தான் லீஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு மட்டும் 50 பாயிண்ட் எழுதுவாங்க, மற்ற எல்லாரும் 0 பாயிண்ட். 500 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் 500 ரீச் பண்றாங்களோ அவங்க வந்து அவுட் ஆஃப் த கேம். அவ்வளவுதாங்க ரூல்ஸ். செம்ம சூப்பரா இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய கிரௌடா சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாண்டு ட்ரை பண்ணி பாருங்க. பயங்கர ஃபன்னா இருக்கும். நமக்கு கார்டு போடும் போது நல்ல நம்பரா தான் வரும். ஒன்னு வச்சிருக்கவங்க மாத்தி மாத்தி விடுவாங்க இல்லையா, கடைசியில் நம்ம கிட்ட வரும்போது பக்கத்துல இருக்க நம்ம கிட்ட கேக் காமிச்சா எவ்வளவு ஷாக்கா இருக்கும். இந்த கேம் ஃபுல்லா எனக்கு அப்படிதாங்க நடந்துட்டே இருந்துச்சு. பக்கத்துல இருக்க என் ஃப்ரெண்டு எனக்கு பொழுதுக்கு கேக் காமிச்சு ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருந்தாங்க. என்கிட்ட ஏன் இந்த ஒன்னும் ஜோக்கரும் மாட்டி மாட்டி நான் தான் 50 மார்க் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். தனியா வருது. My family won't totally damage. Your family start to. No, you can't do this like this. You always say me, right? Yeah, you want to change? இந்த நட கேன்சல் ஆச்சு. ஆட்டோ கேன்சல் ஆச்சு. விடுங்க, குடுக்குறானே அப்பதான். ஐயோ நம்ம வருமா சேஞ்ச் ஆமா உங்களுக்கு சேஞ்ச் चलो चला சீரியஸா ஓகே விடுங்க. அன்பான காடு அங்க தள்ளி விடுங்க. ஒரு பாவம் நோ சேஞ்ச். இப்படிதாங்க ஒவ்வொரு டைம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேம் விளாண்டே ஆகும். நாங்கள் இதாவது பரவாயில்ல, கம்மியான க்ரௌடு, இன்னும் பெரிய க்ரௌட் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அதில் பாதி பேர் ஃப்ராட் பண்ணுவாங்க. செம்ம சூப்பராக ஃபன்னாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட ட்ரை பண்ணி பாருங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Salman. Happy birthday. இன்னைக்கு என் பையன் சல்மானுக்கு மட்டும் பர்த்டே கிடையாது, ஃபாத்திமா இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணு ரிமாசாவுக்கும் தான் பர்த்டே. ஸோ அதனால தான் கேக்கில் சல்மான் அண்ட் ரிமாசான்னு எழுதியிருக்கோம். எப்போவுமே எல்லா வருஷம் நியூ இயர் ஒன்றாவே கொண்டாடிட்டு பழகிட்டோமா. இந்த டைம் அந்த ஊருக்கு வேற போயிடுச்சா, ஒரு மாதிரி ரொம்ப மிஸ்ஸிங்காக தான் இருந்துச்சு. வீடியோ கால்லாம் போட்டு லைவ்ல தான் நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணோம். மேடம் அங்கே இந்தியாவில் கேக் கட் பண்ணும்போது எங்களுக்கும் இங்கே வீடியோ கால் போட்டுட்டு லைவ்ல வச்சுட்டு தான் கேக் கட் பண்ணோம். நல்லா தான் இருந்தது. ஆனால் எனிவே நாங்கள் ஃபாத்திமாவை ரொம்ப மிஸ் பண்ணோம் தான் நாங்கள் எல்லாரும். இவ்வளோதாங்க இந்த விளாக். கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நிறைய கமெண்ட் கொடுக்குற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வாரம் மிடில் இன்னொரு விளாக் ஒன்று போடுறேன். துபாயோட ஒர்க் பத்தி எப்படி ஜாப் எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது பர்சனலாகவும் என்கிட்ட இன்ஸ்டால கேட்டிருந்தாங்க. நீங்க கேட்ட எல்லா டவுட்ஸுமே ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவங்களே டைரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம அந்த வீடியோவும் பாருங்க. உங்க எல்லாருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இல்லாட்டினாலும் கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்க யாரா ஒருத்தவங்களுக்காவது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு நல்ல விளாக்ல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.